இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. மகர ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாமர்த்தியசாலியாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க. எல்லா விதமான கலையையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வரும். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் கொஞ்சம் ஒல்லியான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. திடம் மனப்பான்மை உள்ளவங்க, கடினமான உழைப்பாளிகள், ஒவ்வொரு விஷயத்தையும் டக்குன்னு செய்ய மாட்டாங்க. பொறுமையாக செஞ்சு இந்த ஆமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆமைக்கும் முயலுக்கும் ஒரு கதை இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஆமை மாதிரி இவங்க பொறுமையாக தான் நகர்ந்து கடைசியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். அதே மாதிரி தன்னுடைய மனதுக்கு பிடித்த நண்பர்களுக்காகட்டும் உறவினர்களுக்காகட்டும் உதவணும் அப்படிங்கிற மனப்பான்மை அதிகம் உள்ள ஒரு ராசியில் இந்த மகர ராசி ஒன்று. என்ன ஒன்று, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவங்ககிட்ட பணம் அப்படின்னு வந்தீங்கன்னா பக்கத்தில் போய் கடன் வாங்கி தான் நமக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பாடுபட்டாலும் இந்த சேமித்து வைக்கிற பழக்கம் இவங்களுக்கு கொஞ்சம் இல்லை. டக்குன்னு பணம் வந்துச்சா அந்த பொருள் வாங்க இந்த பொருள் வாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுருவாங்க. பணத்தை வந்து கையில் அதிகம் வச்சுக்கவே மாட்டாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், சுயமாக ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க, ஏதாவது திருமண வரன் பார்க்க போகிறீங்க, ஆனால் உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. ஏன்னா பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதனால் புரட்டாசி சனிக்கிழமை தவறாமல் பெருமாள் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா போய் பெருமாளை தரிசிச்சுட்டு வந்துட்டு அன்றைய தினம் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். சனிக்கிழமை தவறாமல் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுங்க. நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வரும். அதோடு கூட வருகின்ற நாட்களில் அமாவாசை வரப்போகுது. அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. குறிப்பாக நம்ம ஜாதகம் பார்க்க போகிறோம், உடனே போய் நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு தொழில் தொடங்கினேன், ஆனால் எனக்கு இதில் தொழிலில் போதுமான வருமானம் இல்லை, எதை எடுத்தாலும் தடையாகவே இருக்குது அப்படிங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது, அதனால தான் வந்து நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் அதில் நஷ்டமே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இந்த பித்ரு தோஷம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அதுவும் இந்த புரட்டாசி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் அமாவாசை. மற்ற அமாவாசைகளை போல் இல்லாமல் புரட்டாசி அமாவாசையில் தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், நண்பர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள், பங்காளிகள் எல்லாத்துக்குமே வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அவங்களுடைய ஆசையும் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த புரட்டாசி அமாவாசையில் தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அவங்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சரி, நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 7.5 சனி பிடியிலிருந்து படிப்படியாக விடுபட்ட நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இல்லை. இருந்தாலும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ராகுவுக்கும் குருவோடைய பார்வை கிடைப்பது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் வக்ரகம் பெற்று இருக்கிறார். அவரோட கூட ராகு இணைந்திருக்கிறார். அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சுக்கிரனோடு கேது இணைந்திருப்பது அவ்வளவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தராது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதுலேயுமே கொஞ்சம் ஈடுபாட்டோடு இறங்குனீங்கன்னா தான் வெற்றி கிடைக்கும். மனம் கொஞ்சம் அலைபாயும். இந்த காலகட்டத்தில் அது செய்யலாமா, இது செய்யலாமா, நம்ம எதை பண்ணனா வெற்றி பெற முடியுமா, இதை பண்ணால் வெற்றி பெற முடியுமா, அதை
ஏதாவது செஞ்சோம்னா கொஞ்சம் சேமிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி மனம் அலைப்பாய்ந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனதில் ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இவ்வளோ பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனதில் ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றவங்க இந்த காலகட்டத்தில் உதவுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உதவி கூட டக்குன்னு கிடைக்காது. சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், கரெக்டான நேரத்தில் அவங்க வந்து உதவி செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தத்தை இந்த காலகட்டத்தில் உண்டு பண்ணும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். மற்றபடி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்காமல் உங்களை நம்பி நீங்கள் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு நிம்மதியான மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி துலா ராசியில் புதன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசி பார்த்திங்கன்னா 6, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய பொறுப்பெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சம்பள விகிதமும் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய இடம், பூமி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. அதற்கான ஆதாயமும் டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இதன வரைக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் இருந்திருக்கும். அதெல்லாம் சீராகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு செல்ல இருக்கிறார். அங்குள்ள குரு உச்சம் பெற இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு. அவர் உச்சம் பெறுவது உங்களுடைய ராசியை பார்ப்பது நல்ல ஒரு அற்புதமான நேரம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு. 7.5 சனி நடந்தாலும் கூட குருவுடைய பார்வை இருக்கிறது நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். இல்லத்தில் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். குரு பகவானை வழிபடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதனால கல்யாண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். கடமையை கரெக்டாக செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. மேலதிகாரியோட பாராட்டும் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பொறுப்போ, தலைமைத்துவமோ அல்லது தலைமை பதவியோ ஏதாவது ஒன்று இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிதாக இடம், பூமி ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர் பழைய வீட்டை புனரமைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். விலகி சென்ற சொந்த பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்றைக்கோ ஒரு பொருள் வாங்கி போட்டிருந்துருப்பீங்க, ஆனால் இதுனா வரைக்கும் அதை விற்காமல் அப்படியே கிடந்திருக்கும். ஆனால் அந்த பொருளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரக இயக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்தின் அதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் வக்கரகம் பெறும் நேரத்தில் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சீர்கேடுகள், பிரச்சனைகள் வரும். திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கட்டிய வீட்டை கூட கொஞ்சம் பாதியிலேயே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். மாத இறுதியில் அதெல்லாம் சரியாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் யாருக்கும் முடிந்த அளவுக்கு வாக்கு கொடுக்காதீங்க. பணத்தேவை ஓரளவுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதோட கூட இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு யாருக்காவது கடன் வாங்கி தரீங்க அல்லது முன்ஜாமீன் போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் நீங்கள் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, முன்ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு முக்கிய பொறுப்புலாம் அந்த பொறுப்பை கரெக்டாக நீங்கள் செயல்படுத்தணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரத்துக்கான சூழ்நிலை அமைந்துடும். அதனால் ரொம்ப பொறுப்போடு செயல்படுங்க. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். புதிதாக ஒரு செயலில் இறங்க போகிறீங்க அப்படின்னா பதட்டப்பட வேண்டாம். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமாக அமைந்திருக்கு. மாணவர்கள்
மறதி போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். பெண்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளியில் பயணம் போகும்போது வீண் விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க தொடர்ந்து பெருமாள் வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு